எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உண்மையான சஞ்சீவினி மூலிகை எது? பாருங்களேன், நம்ம ராமாயணத்துல இந்த சஞ்சீவினி அப்படின்ற மூலிகை பத்தி கேட்கிறோம். ராமாயணத்துல உங்களுக்கு தெரியும், லக்ஷ்மணன் போர்க்களத்துல ராவணனோட பையன் மேகநாதனுடைய ஆயுதத்தினால மூர்ச்சி அடைஞ்சு கீழே விழுந்து கிடக்கிறான். இதை பிழைக்கிறதுக்கு என்ன வைக்கிறது, என்ன பண்ணணும் அப்படின்னு ராமன் சிந்திச்சுட்டு இருக்கும்போது ஒரு சாது கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் என்ன சொல்ல, ஹிமாலயஸ் போயிட்டு சஞ்சீவினி மூலிகை எடுத்துகிட்டு வந்தால் அது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கொடுத்தா அவனை பிழைக்க வைக்கலாம் அப்படின்னு. உங்களுக்கு அதுக்கப்புறம் தெரியும், ஹனுமான் போனார், ஹிமாலயஸில் போனார், அது எந்த மூலிகைன்னு தெரியாதுன்னா ஒரு மலையை தூக்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் உயிர் தெழுந்து வந்தார் அப்படின்னு நம்ம ராமாயணத்தில் படிச்சிருக்கோம். இப்போ சஞ்சீவினி மூலிகைன்றது செத்தே போனாலும் அது குறிப்பிட்ட டைம்குள்ளே கொடுத்துட்டோன்னா அவன் எழுந்து வந்துடுவாங்க அப்படின்னு ராமாயணம் சொல்லுது. இது ராமாயணம் நமக்கு தெரியும், ராமர் சீதை வாழ்ந்திருக்காங்க, நம்ம ராஜ்யபத்தை விட்டு சொல்கிறோம். ஆனால் சீதைன்னு ஒருத்தங்க கடத்தவே படலை, ராவணன் ஒருத்தர் இல்லை, இப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போது சஞ்சீவினி மூலிகைன்றது கூட அந்த கதையில் சொல்லப்பட்ட ஒரு சம்பவமோ? உண்மையான சஞ்சீவி மூலிகை எது அப்படின்றது தான் இந்த வீடியோட நோக்கம், கண்டுபிடிக்கிறது தான் நோக்கம். ஓகே, நான் இது நேற்று எங்கள் ஈவினிங் கிளாஸில் டிஸ்கஷனுக்கு எடுத்தேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சஞ்சீவினி மூலிகைன்றது உண்மையான சஞ்சீவினி மூலிகை எது? ஒரு ஆத்மா பியூட்டிஃபுல்லாக பதில் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, நம்ம புரிஞ்சுக்கிட்டது இது வரைக்கும் அப்படின்னா, நம்ம பிறக்கிறோம் இறக்குறோம் ஒரு லைஃபாக எடுத்து போயிட்டே இருக்கோம். அப்போ இது உடல் தான் நம்ம நினச்சிட்டோம். எப்போ இந்த ராஜயோக நாலேஜ் கிடச்சிச்சோ, நம்ம ஒரு உயிர் பூர்வத்தின் மத்தியிலேருந்து அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலை இயக்கிட்டு இருக்கோம். இந்த உயிருக்கு அழிவே கிடையாது, ஆனால் இந்த உடல் தான் மாற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ உயிர் அழிவே இல்லை அப்படின்னு இருக்கும்போது சஞ்சீவனி மூலிகைக்கு தேவை எங்கே இருக்குது? அப்போ இந்த ராஜயோக நாலேஜ் தானே அதை புரிய வச்சுது. அதாவது நம்மளாம் ஒரு உயிர், உடல் கிடையாதுன்னு. அப்போ இந்த நாலேஜ் தான் உண்மையான சஞ்சீவனி மூலிகை ஒரு ஆத்மாவுக்கு அப்படின்னு அவருடைய புரிதலை சொன்னார். பியூட்டிஃபுல், கரெக்டாக. சாவாத ஒரு பொருளுக்கு நீங்கள் சஞ்சீவனி மூலிகை கொடுத்து காப்பாற்றணும். சாவே கிடையாது ஆத்மாவுக்கு. இந்த உடலை தான் விட்டுட்டு அடுத்த உடலை எடுத்துகிட்டு போகும். இது ஒரு பார்வை. நான் சிந்திச்ச போது எனக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் இது ஒரு கல்பம் 5000 வருஷம் அப்படின்னு தெரியும். 4 யுகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர, கலியுகம்னு பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு யுகமும் 1250 வருஷம். சத்தியுகத்தில் வாழ்றவங்க 150 வருஷம் வாழ்ந்துருவாங்க. திரேதால ஒரு 100 வருஷம் வாழ்வாங்க. இது ஆவரேஜ் லைஃப், ஓகேவா? துவாபரத்தில் ஆவரேஜ் லைஃப் 60. ஏன்னா அங்கே 21 பேர் எடுக்கிறோம். 1250 டிவைட் பண்ணினா கிட்டத்தட்ட அப்படி தான் வரும். கலியுகம் பார்த்தீங்கன்னா அதுவும் 1250 வருஷம், 42 பேர் எடுக்கிறோம். ஆவரேஜ் லைஃப் பார்த்தா 30ன்னு இருக்கும், ஓகேவா? அப்போ சத்தியுகத்தில் 150 வருஷம் கோட் ஆஃப் லைஃப்னா எல்லாருமே 150 வருஷம் வாழ்வாங்க. திரேதால எல்லாரும் 100 வருஷம் வாழ்வாங்க. ஒரு வெட்டியானும் அப்படி வாழ்வான், ராஜாவும் அப்படி வாழ்வார். இப்போ கலியுகத்தில் நம்ம ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் 30னா எல்லாரும் 30 வயசு வாழ்ந்துடுறாங்கன்னு கிடையவே கிடையாது. ஒரு அம்மாவோட கருவிலே ஒரு குழந்தை இறந்து போயிடுது, பிறந்த உடனே இறந்து போயிடுது. சிலர் 100 வருஷம் வாழ்ந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி 0 to 100 வரைக்கும் வாழ முடியும் கலியுகத்தில். அதே தான் துவாபரகத்துலையும், பிறந்த உடனே இறக்கலாம், 60 வயசு வாழலாம், அதுக்கு மேலேயும் வாழலாம். ஆனால் சத்தியுகத்தில் இந்த மாதிரி அல்பாயுஸில் போயிடுறாங்கன்றது கிடையவே கிடையாது. அப்போ சத்தியுகத்தில் 150 வருஷமான லைஃப் கண்டினியூஸாக வாடுறதுக்கு என்ன காரணம்? இங்கே சங்கமத்தில் நமக்கு ஒரு மந்திரம் கிடைக்குது, நமக்கு ஒரு மூலிகை கிடைக்குது. அது பேர் மன்மனா. தன்னை ஆத்மாவென உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்யும் போது ஆத்மா இருக்கிற பாவங்கள் எரிக்கப்படுது. அதனால நம்ம சத்தியுகத்தில் ஃபுல் கோட் ஆஃப் லைஃப் வாழும். அங்கே பாருங்களேன், அந்த இயற்கைக்கு ஒரு சக்தி இருக்குது. இயற்கை பஞ்ச தத்துவங்கள் அங்கே சுத்தமாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். அதனால கிடைக்கிற உடலுக்கு 150 வருஷம் வாழக்கூடிய சக்தி எங்கே இருக்கும்? சத்தியுகத்தில் இருக்கும். சத்தியுகத்திலேருந்து திரேதாயுகத்து வரும்போது 2 கலைகள் குறையுது இல்லை? அப்போ பஞ்ச தத்துவத்துக்கும் கலைகள் குறையும். பஞ்ச தத்துவங்கள் என்ன ஆகிடும்னா அதனால கொடுக்கக்கூடிய உடல் 100 வருஷம் வாழ்கிற மாதிரி கொடுக்கும். அதுவும் 100 வருஷம் எல்லாரும் ஃபுல்லாக வாழலாம், சரியா? அப்போ சத்தியுகத்தில் அல்ப கால வாழ்க்கை, ஆயுசு கம்மியாக இருக்குது இப்படின்ற விஷயங்கள்லாம் சத்தியுகத்திலையும் கிடையாது, திரேதாயுகத்திலையும் கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு எங்கே கிடைக்குதுன்னா இங்கே சங்கமத்தில் இந்த மன்மனா பவன்ற மந்திரத்தின் மூலமாக கிடைக்குது. அப்போது உண்மையிலும் உண்மையான சஞ்சீவினி மூலிகை அப்படின்னு நம்ம எதாவது சொல்லலாம்னா சங்கமத்தில் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த மன்மனா பவ, தன்னை ஆத்மாவென உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்யும் போது இந்த மூலிகை ஒர்க் ஆகுது. ஓகேவா? வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்து இருக்கா? பார்த்தீங்கன்னா அந்த தம்பி எங்கள் ஈவினிங் கிளாஸில் ஒரு தம்பி, அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆன்சர் நல்லா இருக்குது. அதனால தான் நான் உங்கள் வீடியோலேயே சொல்கிறேன். நான்
அதெல்லாம் நான் பார்த்த பார்வை. இப்போ உங்களுக்கு ஏதாவது சஞ்சீவனி மூலிகைலாம் இப்படிலாம் இருக்கலாம், இப்படி நான் யோசித்தேன், எனக்கு இப்படி ஒரு ஆன்சர் கிடைச்சிது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான பாயிண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு குறிப்பு, ஒரு சம்பவம் என் ஃப்ரெண்டு சொன்னது ரொம்ப சுவாரஸ்யமான இருந்தது, அதை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு நபர், அவர் வந்து 20-25 வயசுக்குள்ளே இருக்கும்போது என்ன பண்ணான்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் சர்டிஃபிகேட் வாங்குவாங்கள்ல, அந்த காலத்தில் வந்து ஃபிசிக்கல் ஷேர், அதாவது நீங்கள் வாங்கினா உங்களுக்கு ஒரு பாண்ட் பேப்பர் மாதிரி ஒரு கையில் கொடுத்துருவாங்க. 500 ஒரு ஷேர் வாங்கியிருக்காரு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் மட்டும் வாங்காமல் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எல்லாரும் 500 சொல்லிட்டு 2500 செலவு பண்ணி ஷேர் மார்க்கெட் எல்லாமே இவர் பேரில் ஃப்ரெண்ட்ஸ் காசு கொடுத்துருக்காங்க. அப்படி வாங்கி வச்சிருக்காரு. அந்த காலத்துலலாம் எப்படின்னா எல்லாரும் வேலைக்கும் போவாங்க. ஓகே, இது வந்து வாங்கி வச்சிருக்காங்க. இது எவ்வளோ தூரம் போகும், எவ்வளோ பின்னாடி கிடைக்கும் அப்படிலாம் பெரிய கற்பனை கிடையாது. அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ டக்குன்னு ஏதோ நினச்சாங்க, வாங்கினாங்க. ஒரு 5 பேர் சேர்ந்து ஆளுக்கு 500 போட்டு 2500 வாங்கி வச்சிட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இது பேக் பண்ணி வச்சிட்டாரு. இவர் வேலைக்கு போகிறார், அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க. ஒரு காலத்தில் எல்லாருமே ரிட்டையரும் ஆகிட்டாங்க. வயசான காலத்தில் ரிட்டையர்மெண்ட் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வீடை க்ளீன் பண்ணும்போது எல்லாம் தேடிட்டே வரும்போது இந்த ஷேர் சர்டிஃபிகேட் கிடைக்குது. அப்போ இவர் என்ன யோசிக்கிறாரு, இந்த ஷேர் இப்போ அந்த கம்பெனி இருக்கா, இதுக்கு ஏதாவது பைசா கிடைக்குமா அப்படின்னு போய் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறார். ஹோம்ஒர்க் பண்ணும்போது தான் தெரியுது, இந்த 2500 ஷேர் வாங்கியிருந்தாங்கல்ல, அது இன்னைக்கு விலை என்னன்னா 25 லட்சம். ஓகேவா? உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த காசை ஷேரை வித்துடுறாரு. 25 லட்சம் வாங்குறாரு. ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் 5 பேர் கொடுத்துருந்தாங்கல்ல, எல்லாருக்கும் 5-5 லட்சம்ன்ற பேரில் கொடுத்துட்டாரு அப்படின்னு. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் யாருமே எதிர்பார்க்கல, எல்லாருமே மறந்துட்டாங்க இந்த கதையை. முன்னாடி நம்ம அந்த வயசில் வாங்கியிருந்தோன்றது கூட மறந்துட்டாங்க. ஏன்னா வாங்கி பத்திரப்படுத்தி வச்சுட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாரும் திறந்து கூட பார்க்கல. இது ஏன் சொல்கிறேன் நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஷேர் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க, 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அது கிடையாது. இவருக்கு இன்னைக்கு 25 லட்ச ரூபா கிடைச்சதுக்கு காரணம்னா, என்னைக்கோ ஒரு நாள் அந்த ஷேர் சர்டிஃபிகேட் வாங்கினது. கரெக்டாக? அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ட்ராமா என்ன சொல்லுதுன்னா, நம்ம எண்ணம் சொல் செயல் மூலமாக எல்லாருக்கும் நல்லது பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு நல்லது கிடைக்கும். அப்போது நம்ம நிறைய புண்ணிய காரியங்கள் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் டிஸ்ட்ரெஸ், துக்கம் அப்படி ஒரு சம்பவம் அனுபவிக்கும் போது இந்த தர்மம் நம்மளை காப்பாற்ற வந்து நிற்கும். ஓகே, அப்போது உங்கள் கஷ்ட காலத்துக்கு உங்களை காப்பாற்றுறதுக்கு உங்கள் தர்மம் வந்து நிற்கணும்னா, நீங்கள் என்னைக்காவது தர்ம காரியங்கள் செய்திருக்கணும். கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ நிறைய தர்ம காரியங்கள் பண்ணிடணும். அப்படின்னா என்ன, எண்ணம் சொல் செயல்முறை யாரும் காயப்படுத்தக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டா நல்லது. அதிகாலையில் அமிர்த வேளையில் எழுந்து இல்லை தோணும் போது உலகத்தில் 800 கோடி ஆத்மாவுக்கும் சுகம், சாந்தி, செல்வம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம் கிடைக்கட்டும் அப்படின்னு இறைவனை வேண்டுறது. அடுத்தது, உங்களுக்கு கிடைச்ச நாலேஜ் எந்த துறையில் இருந்தாலும் அதை தேடி வர ஆத்மாக்கள் ஃப்ரீயாக கொடுங்க. இதுவும் புண்ணிய காரியம் தான். 3வது, உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குன்னா அதிகமாக 20 ரூபா வந்து நீங்கள் டொனேஷன் கொடுங்க தேவைப்படுறவங்களுக்கு. இதுவும் புண்ணிய காரியம் தான். இந்த புண்ணிய காரியங்கள் நிறைய பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த 3ம் பண்ணிகிட்டே இருங்க, நிறைய பண்ணுங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் செக்கு இருக்கோ, பிரச்சனைகள்னு வந்து நிற்குதோ, நீங்கள் பண்ண தர்மம் காப்பாற்றும். இன்னைக்கு அவருக்கு 25 லட்ச ரூபா கிடைச்சதுக்கு காரணம், என்னைக்கோ ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கினதுனாலையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்ததுனாலையும் 2500 ஷேர் வாங்கினதுனால தான். அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒன்று உதவியாக வரணும்னா நம்ம புண்ணிய காரியங்கள் செய்திருக்கணும். புண்ணிய காரியம் செய்திருக்கணும்னா முன்னாடி செய்திருக்கணும்னு இல்லை, இப்பவும் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் அக்குமுலேட் ஆகி உங்களுக்கு அது ஒரு உதவியாக வந்து நிற்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. Thank you.